குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு இன்னைக்கு கவலையோட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? உங்க கவலைய மறக்க இதோ இப்ப கேளுங்க காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, தோல் நோய் சிறப்பு மருத்துவர் என் தினேஷ்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். சோரியாசிஸ் நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த நோய் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா டாக்டர்? சோரியாசிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தன்வினை தாக்கு நோய் அப்படிம்பாங்க. நம்மளோட எதிர்ப்பு சக்தியே ஓவரா வேலை செஞ்சு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளத்தை உருவாக்குதோ அதை தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகை நோயை சேர்ந்தது இந்த சோரியாசிஸ். தோலில் 3 அடுக்கு இருக்குது. மேல் அடுக்கை எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 5 பிரிவுகளாக பிரிப்பாங்க. டாப் மோஸ்ட் லேயரை ஸ்ட்ரேட்டம் கார்னியம்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற லேயரை ஸ்ட்ரேட்டம் பேசல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசல் லேயர்லேருந்து வர புது தோல் கொஞ்சமாக மேலே ஸ்ட்ரேட்டம் கார்னியம்ங்கிற மேல் தோலாக வரத்துக்கு யூஸ்வலாக 3 to 4 வாரம் வரும் ஒரு நார்மல் பர்சனுக்கு. இந்த 3 to 4 வாரத்துக்கு பதிலாக அது 3 to 4 நாட்கள்லேயே தோலோட மேல் பகுதிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தான் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் 3 to 4 வாரத்தில் வர வேண்டிய புது தோல் 3 to 4 நாளில் வருது அப்படின்னா, தோலோட 2வது அடுக்கு, அதாவது டெர்மிஸ்ன்னு சொல்கிற அடுக்கில் எதிர்ப்பு சக்தி ஓவராக வேலை செஞ்சு அந்த எதிர்ப்பு சக்தி தான் அந்த தோலை வேகமாக வளர வைக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி ஏன் அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு கரெக்டான காரணம் இல்லை. ஜெனட்டிக்கில் ஏற்படுற மாறுபாடுனால இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது மருந்து போய் அந்த இடத்துல எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடலாம், இல்லாட்டி வேக்சினேஷன், நம்ம எடுக்கிற சில வேக்சினேஷன் அந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடலாம். மற்றபடி காமனாக நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற பண்பு என்னென்னா, சோரியாசிஸ்ங்கிறது தொட்டா மற்றவங்களுக்கு பரவும், ஃபுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. ஃபுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமும் இல்லை. இது தொட்டால் பரவக்கூடிய வியாதி இல்லை. சொல்லப்போனால் நார்மல் பர்சனை விட சோரியாசிஸ் பர்சனுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட்டு கம்மி. ஏன்னா 3 to 4 வாரத்தில் வர வேண்டிய தோல் வேகமாக வளர்ந்து 3 to 4 நாளில் தோலோட மேல் பகுதிக்கு வந்துடுது. அதனால் சோரியாசிஸ் பேஷண்ட்டை நம்ம தொடர்றதுனால நம்மளுக்கு சோரியாசிஸ் வருமா அப்படின்னா, அவங்களுக்கு 100% நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் சோரியாசிஸ்ங்கிறது பரவறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோரியாசிஸ்ங்கிறது குணப்படுத்தக்கூடிய நோய் இல்லை, இது கண்ட்ரோல் படுத்தக்கூடிய நோய். ஒன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு சரியாயிருச்சு அப்படின்னா அதில் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தானாக க்யூர் ஆகிற வரைக்கும். காமனாக பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாம் சோரியாசிஸ் குணமானோன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணோன்னா திருப்பி வந்துடும். அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது எதிர்ப்பு சக்தி தேவைக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனால தான் வருது. இதுக்கு இம்யூனிட்டியை குறைக்கிற ட்ரக்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரக்கு கொடுக்கும்போது பேஷண்ட் டாக்டர் கூட ரெகுலராக ஃபாலோ அப் இருக்கணும். ஏன்னா ஓவராக எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு கொடுக்குற மருந்து அப்படின்னா, அதனால் சில இன்ஃபெக்ஷன்ஸு, டிபி அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதை கரெக்டாக ஃபாலோ இப்போ ஒரு 2 to 3 months இடையில எதிர்ப்பு சக்தி ஓவராக குறைஞ்சிருச்சா அப்படின்னு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் க்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு சோரியாசிஸ் சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ட்ரீட்மெண்ட்டை விட்டோன்னே முன்னே இருந்ததை விட அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி ஒரு தாட்டி டாக்டர்கிட்ட வருவாங்க. அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி இந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் எல்லாம் என்னன்னு தெரியாமல் திருப்பி போட்டுக்கிட்டு அந்த மருந்தோட சைடு எஃபெக்டோட டாக்டர்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. சோரியாசிஸ்ங்கிறது சில ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற சோரியாசிஸை திடீர்னு அதிகமாக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம். ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி மைண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மனதளவில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் இதை அதிகமாக்கும். ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புகைப்பிடித்தல், அந்த மது அருந்துதல் சோரியாசிஸை அதிகமாக்கும். ரெட் மீட் அப்படின்னு சொல்கிற சிக்கன், மட்டன், அது சோரியாசிஸ் அதிகமாக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா சோரியாசிஸ் அதிகமாகலாம். பனிக்காலத்தில் சோரியாசிஸ் அதிகமாகும். வெயில் காலம் வந்ததுன்னா அது தானாகவே ப்ரூவ் ஆயிரும். ப்ரெஷரு, வலிக்கு எடுத்திருக்கிற சில மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸு, சில ஆன்டிஃபங்கல்னு சொல்லுவாங்க, ஃபங்கஸை கொல்கிற சில மருந்துகள் இந்த சோரியாசிஸை அதிகமாக்கலாம். அதனால் சோரியாசிஸ் எடுக்கிறவங்க சில மருந்துகள் எடுக்கும்போது தனக்கு சோரியாசிஸ் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட சொல்லிடணும் ப்ரையராக. சோரியாசிஸ்ங்கிறது தோலோட மட்டும் கன்ஃபைன்ட் ஆகிருக்கிற வியாதி இல்லை. இது மூட்டை பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், இருதய பாதிப்பை உண்டாக்கலாம், வயிற்றில் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸை காஸ் பண்ணலாம். அதனால் ரெகுலர் ஃபாலோ அப் பேஷண்ட்ஸ்க்கு அவசியம் இருக்குது. இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.